لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من الطيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தம் வாழ்வோடு எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஊன்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை பின்பற்ற இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுக்காக நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற இஹ்லாஸான தூய்மையான நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் என்ற ரீதியில் என்னென்ன விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அவற்றை வாழ்க்கையில் அவசர அவசரமாக எடுத்து கொள்ளுமாறும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடையாக சொல்லியிருக்கிறானோ அப்படியாக அவனால் தடை செய்யப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தையும் நசீஹத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான வாலிபர்கள், நண்பர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லது சென்ற மாதம் அல்லது நேற்று நாங்கள் எப்படி இருந்தோமோ அதை போல தான் நாளைக்கும் இருக்க போகிறோம். நாளுக்கு நாள் எங்களுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் நமது வயதிலும் கல்வியிலும் நாங்கள் முன்னேறி செல்லும் போது நமது வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். நல்ல குணங்கள், நல்ல செயற்பாடுகள், நல்ல நிலைமைகள் உருவாக வேண்டும். ஒரு மனிதனுடைய கல்வியுடன் சேர்ந்து நல்ல உணர்வுகளும் நல்ல செயல்களும் எப்பொழுது பயணிக்கிறதோ, கல்வியோடு சேர்ந்து நல்ல பழக்கங்களும் வருகிறதோ அவன் ஒரு பூர்த்தியான மனிதனாக மாறிவிடுகிறான். எனவே இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலம், இந்த காலகட்டத்தில் நல்லதை கேட்போம், நல்லதை செய்வோம். சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களை வீணாக படைக்கல. சும்மா வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், அல்லது இந்த ரெண்டு நோக்கமும் சரியாக செயல்படுத்தப்படும். எனவேதான் அல்லாஹ்வும் எங்களை உலகத்தில் படைச்ச நோக்கம் அது வேறு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்னதுக்கு மனிதனை படைச்சான்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அஹ்சன், ரொம்ப அழகான நன்மை யார் அழகான அமல் செய்றீங்க என்றது அல்லாஹ் பார்க்கத்தான் எங்களை அல்லாஹ் உலகத்தில் படைச்சிக்கிறான், எக்ஸாம் பண்றான் அல்லாஹ். எனவே இந்த உலகத்தில் படைச்ச நோக்கத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஹதீஸில் குர்ஸி அல்லாஹ் சொல்லுகிறான், இப்னு ஆதம் இன்னி லம் அஹ்லுக்கும் லிஉக்ஸிர பிக்கும் உல்கில்லா, ஆதமுடைய மகனே, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா நான் உன்னை படைச்ச நோக்கம் லிஉக்ஸிர பிக்கும் உல்கில்லா, எனக்கு உலகத்தில் ஆட்கள் போதா, உன்னை வச்சு நான் மெஜருடைய காட்டோடும், அதுக்கு நான் உன்னை படைச்சு நினைச்சு கொண்டிருக்கிறியா? நான் அதுக்கு உன்னை படைக்கல. ولا لأستأنس بكم
நினைக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் உன்னை அதுக்கும் படைக்கல. ஆளை உன்னை வச்சு கூட்டி காட்டணும் என்றும் நான் படைக்கல. அல்லது என்னுடைய தனிமையை போக்குறதுக்கும் உலகத்தில் நான் படைக்கல. வலா அலா அம்ரின் வலா அம்ரின் வலா அலா அம்ரின் கத அஜஸ்து அன்ஹு. அல்லது ஒரு வேலை செய்யணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும், அந்த சாதிக்கக்கூடிய விஷயம் என்னால செய்ய முடியாது என்னத்தால உன்னை வச்சு சாதிக்கணும் என்று நான் உன்னை படைச்சு நினைக்கிறாயா? நான் அதுக்கும் உன்னை நான் படைக்கிறேன். இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை படைச்ச நோக்கத்தை நல்லா விளக்குறேன். உன்னை ஏன் நான் படைச்சேன் தெரியுமா? இன்னமா கலப்துக்கும் லிதஅபுதூனி தவீலா. நான் உன்னை படைச்ச நோக்கம் நீண்ட நேரம் நீ என்ன இபாதத் செய்யணும். வதத்குரூனி கஸீரா, நீ அதிகமான நேரம் என்ன நீ நினைக்கணும், திக்ர் செய்யணும். வதுஸப்பிஹூனி புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் துன்யாவில் சுத்தி திரிந்து கண்டதே காலம் கொண்டதே கோலம் என்று வாழ்வதற்காக உன்னை நான் படைக்கவில்லை. உன்னை படைத்தது காலையிலும் மாலையிலும் என்னை நீ துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உன்னை நான் படைத்தேன் என்று சொல்லுகிறார். படைத்த நோக்கம் ரப்பை வணங்க வேண்டும், படைத்த நோக்கம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். அல்லாஹ் நம்மிடத்தில் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. வாலிபர்கள் நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நான் உனது தேவையற்றவன். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அன்ன அவ்வலக்கும், ஆதமுடைய மகனே, உன்னில் இருக்கக்கூடிய உங்களில் இருக்கக்கூடிய ஆரம்பமான மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் வாஹிரக்கும், இறுதியில் வரக்கூடிய ஒரு மனிதர், உலக அழியும் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள். அதே போல இன்சக்கும் ஜின்னக்கும், ஜின்களில் ஆரம்பமானவர் இறுதி வரைக்கும் வரக்கூடியவர். எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஒரு தக்வாதாரியாக மாறினாலும் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆட்சியில எந்த ஒரு ஒன்றையும் என் ஆட்சியில கூட்ட போறது கிடையாது. எல்லாரும் அமலாளிகளாக ஆகினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் கூட போறது இல்லை. அதே போல அல்லாஹ் சொல்கிறான், இப்னு ஆதம் லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹிதி. உங்கள் மனிதர்கள் ஆரம்பமானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இறுதியில் வரக்கூடிய மனிதர் வரைக்கும், ஜின்கள் ஆரம்பமானவர் இறுதியில் வரக்கூடிய மனிதர் வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆக கேடு கெட்ட மக்களாக மாறினாலும் அல்லாஹ்வை அமல் செய்யாமல் துதிக்காமல் அல்லாஹ்வுக்கு 100% மாறு செய்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஆட்சியில எந்த ஒன்றை குறைக்க போறதும் கிடையாது. பாருங்க, அமலாளிகளா ஆகினாலும் கூடுறதும் இல்லை அல்லாஹ் ஆட்சியில. நாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாலும் அல்லாஹ் ஆட்சியில குறைய போறதும் கிடையாது. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்க செய்யற அமல், நீங்க செய்யற நன்மைகள் அது உங்களுக்கு தான். நாங்க தொழுகிறோம் யாருக்காக வேண்டி? லுஹர் தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக, லில்லாஹ். நோன்பு பிடிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, லில்லாஹ். ஜகாத் கொடுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, லில்லாஹ். சகோதரர்களே, இதனுடைய அனைத்தும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு தான். நீ தொழுகிறாயா, உன்னுடைய துன்யா சீராகும், உன்னுடைய கல்வி சீராகும், துன்யாவுடைய அனைத்து ரிஸ்குடைய தேவைகளும் ஏற்பாடு செய்து தருகிறேன். நோன்பு பிடிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, அது எங்களுக்கு நலவு. ஜகாத் கொடுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, எங்களுடைய பணங்கள் சுத்தமாக்கப்படுது. எதை நாம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, அது நமக்கு தான், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல. நீயத் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், எனக்காக வேண்டி நினைத்தாலும் அதனுடைய கூலி உனக்கு தான். அப்ப சகோதர பெரியார்களே, பெரிய ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் உலகத்தில் படைச்சிருக்கிறான். கிடைத்த இந்த நேர காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். கிடைத்த நேர காலம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல் வக்து கஸ்ஸைஃபி, சொல்கிறார்கள், இந்த நேர காலம் தானே, இது கூறிய ஒரு வாளை போல, கூர்மையான ஒரு வாளை போல. இல்லம் தக்தஅஹு ததஅக், நீ அந்த வாள் எடுத்து வெட்டலாட்டி அந்த வாள் ஒன்றை வெட்டிட்டு போயிடும்னு சொல்றாங்க. சகோதர பெரியார்களே, அவ்வளவு பொறுமதியானதுதான் இது நேர காலம். இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இப்னு ஆதம் இன்னமா அன்த அய்யாம், மனிதனே நீ என்றா யார்? நீ தான் உன்னுடைய நாட்கள். உனக்கு உலகத்தில் அல்லாஹ் எண்ணி தந்த நாட்கள் தான் நீ. இன்றைய வெள்ளிக்கிழமை அது என்னுடையது. இதா தஹப யௌமுக், இந்த வெள்ளிக்கிழமை நாள் சென்று விட்டது என்றால் தஹப பஅதுக்,
என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு எண்ணி தந்த வாழ்க்கையில் ஒரு நாள் கழிந்து விட்டது. நான் கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். சென்ற வருடம் ஒரு வருடம் நான் மௌத்தை விட்டும் தூரமாக இருந்தேன். இந்த வருடம் மௌத்துக்கு நான் ஒரு வருடம் கிட்டவாகிவிட்டேன். நேற்று ஒரு நாள் தூரமாக இருந்தேன் நான் மௌத்தை விட்டும். இன்றைய நாள் நான் மௌத்துக்கு ஒரு நாள் கிட்டவாகிவிட்டேன். இன்றைய நாள் சென்று விட்டது, நாளை நான் சொல்ல இருக்கிறேன். சகோதரி பெரியார்களே, எண்ணிதான் அல்லாஹ் தந்திருக்கிறான். டாக்கெட் முடிஞ்சு அதுக்கு அங்கே போகாது. அது வரைக்கும் நான் கிட்டதான் போறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு செல்லக்கூடிய அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். எனவே நாம் எதை செய்கிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எதை சாப்பிடுகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த பெரிய ஒரு சிந்தனையை நாங்கள் உள்ளத்தில் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த யோசனையே நமக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய ஒரு இடம் ஹாஸ்டல் என்று ஒரு இடத்தில் விடுதியில் இருக்கிறோம். நாம் அனைத்து விதமான பண்புகள் உள்ள மனிதர்களுடன் வாலிபர்களுடன் பழகி கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி பழகக்கூடிய நேரத்தில் பல அனுபவங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்போம். அந்த அனுபவங்களை நல்லதை மட்டும் நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு இடத்தில் நல்ல பழக்கத்தை நாங்கள் எடுத்து அதை செயல்படுத்தலாம். ஒருவரிடம் கெட்ட பழக்கம் இருக்கிறது என்றால் அதை நாங்கள் தூரமாக்கி விட வேண்டும், அப்புறப்படுத்தி விட வேண்டும். ஒன்று அவரை நாங்கள் திருத்த வேண்டும், அல்லது திருந்துற பாதையில் என்றால் அவரை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். நாம் பெரிய நோக்கத்தில் இருக்கிறோம். நமது துஆக்கள் கபூலாக வேண்டும், நமது பெற்றோருடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், நம்ம எதிர்கால லட்சியங்கள் இருக்கிறது, அந்த லட்சியங்கள் சீராக வேண்டும். அதற்கு பெரிய ஒரு முயற்சி தேவை சகோதரர்களே. அதற்கு நமது உடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நமது சாப்பாடு சுத்தமாக இருக்கணும், நாங்கள் குடிக்கக்கூடிய குடிபானங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இவைகள் சுத்தமாக இருந்தால் தான் நமது துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த ஆதமுடைய மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். இந்த ஆதமுடைய மனிதனை நாங்கள் சிறப்பாக படைத்திருக்கிறோம், கண்ணியவான்களாக கௌரவவான்களாக நாம் படைத்திருக்கிறோம். வஹமல்னாஹு ஃபில் பர்ரி வல் பஹர். இவர்களை நாங்கள் கடலிலும் கரையிலும் சுமந்து கொண்டிருக்கிறோம். கடலிலும் அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், தரையிலும் பிரயாணம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆற்றலை நாங்கள் இவர்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போல இவர்களுக்கு மனமானதை நாங்கள் ரிஸ்காக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஹலாலானதை, உடம்புக்கு எதெல்லாம் கேடாக இருக்கிறதோ, துர்நாற்றமுடைய அருவருப்பான எந்த ஒன்றையும் நாங்கள் இவர்களுக்கு ரிஸ்காக கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நாங்கள் ரிஸ்காக தந்த தய்யிபாத் நல்லதை தான். எனவே நல்லதை உண்ணுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை உடுத்துங்கள், நல்ல அமல் செய்யுங்கள். அல்லாஹ் அதை தான் விரும்புகிறார். சகோதரி பெரியார்களே, வாலிபர்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே தொடர்ந்து சொல்கிறான், வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எத்தனையோ படைப்பினங்கள் அல்லாஹ்வுடைய இருக்கிறது. அந்த எல்லா படைப்பினங்களிலும் சிறந்தவர்களாக இந்த ஆதமுடைய மக்களாக உங்களை தான் நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். எனவே வாலிபர்களே, சகோதரர்களே, நாம் இந்த ஆயத்தில் விளங்கக்கூடிய விளக்கம் என்ன? ஒரு மனிதன், ஆதமுடைய மனிதன் சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிற நோக்கங்களில் ஒன்றுதான் அவன் தய்யிபாத், ஹலாலான விடயங்களை சாப்பிடுவது, ஹலாலானதை அவன் பாவிப்பது, நல்லதை பாவிக்க வேண்டும். ஆதமுடைய மனிதனுக்குரிய சிறப்புகள் ஒன்றுதான் நல்லதை பாவிக்க வேண்டும். ஹலால் எதுவோ அதை பயன்படுத்த வேண்டும். இன்னல் ஹலால பையின், ஹலால் என்பது ஒவ்வொருவருக்கும் தெளிவானது. வ இன்னல் ஹராம பையின், ஹராம் என்றதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெளிவுதான். எனக்கு தெரியும், நான் இதை எடுக்கிறேன், இது ஹலாலா ஹராமா என்பது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எனக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த பிரித்தறியக்கூடிய அந்த மூளையை, அந்த புத்தியை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்தான் உலகத்தில் அனுப்பியிருக்கிறான். எனவே இந்த தெளிவான விடயங்களை நாங்கள் மார்க்கத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பு தான் ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத், நீங்க ஹலாலானத நல்லதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. வஅமலு சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்க. நல்லதை சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்க.
சகோதர பெரியார்களே, நல்லதை யாரு சாப்பிடுறாரோ அவருக்கு நல்ல குணங்கள் உருவாகும். யாரு ஹலாலானதை சாப்பிட்டு வளர்றாங்களோ அவங்களோட உள்ளத்துல நல்லவைகள் வெளியாகும், நல்ல அமல்கள் உருவாகும். நாங்க நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாங்க யாரெல்லாம் பாவமான காரியங்கள், அதாவது ஹராமான விடயங்களை உட்கொள்ளுகிறார்களோ, ஹராமான சாப்பாடு, ஹராமான தண்ணி, ஹராமான உடுப்பு, ஏதோ ஹராமான இடம், ஹராத்தை யாரெல்லாம் பாவிக்கிறார்களோ இவர்களுக்கு நல்ல உணர்வும் கிடையாது, நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், குலூ மினத் தய்யிபாத், ஹலாலானதை சாப்பிடுங்க, வஅமலு சாலிஹா, நல்லமல் செய்யுங்க. இதுல உலமாக்கள் சொல்றாங்க, யார் ஹலாலான சாப்பாடு, ஹலாலான உடுப்பு, ஹலாலான தண்ணீரை குடிச்சு வாழ்றாங்களோ இவங்களுக்கு நல்லமல் செய்யறதுக்கு லேசாக இருக்கும். யாரு ஹராமானதை பாவிக்கிறாங்களோ இவங்களுக்கு நல்லமல்ட பாக்கியம் கிடைக்காது. குர்ஆனை கையில் எடுத்தா தூக்கம் வரும். நல்ல மஜ்லிஸ்ல ஒரு பயானையோ நல்லதையோ கேட்கறதுக்கு உள்ள இடம் கொடுக்காது. உள்ளம் முத்திரை போடப்பட்டிருக்குது. ஏதாவது அங்கு பெறலுவார், இங்க பெறலுவார், தலையை சொல்லுவார், டைமை பார்ப்பார். ஏண்டா ஷைத்தான் அங்க உட்கார்ந்து விட மாட்டான். ஏண்டா ஓடுற ரத்தம் ஹராம். இந்த ரத்தம் கேன்சர் ரத்தத்தை விட மோசமானது. சகோதரர்களே, நாம் கேன்சர் என்பது ஒரு மௌத்தை தான் கொண்டு வரும். இவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ரத்தம், ஹராமான ரத்தம். கேன்சர் ரத்தத்துக்கு எல்லாம் பயம் தானே. ஒரு மனிதனுக்கு கேன்சர் நோய் வந்தா எல்லாரும் பயம். கேன்சர் நோய் வந்துட்டு, கேன்சர் நோய் மௌத்தை தான் உருவாக்கும். அல்லாட ஏற்பாட்டில் இருந்தா மௌத்தாகுவார். ஆனா ஹராமான ரத்தம் யாரோட உள்ளத்துல உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறதோ இவரை மௌத்து இல்ல நரகத்துல கொண்டு போய் தள்ளும். லேசில்ல சகோதரே, துன்யாவுடைய ஒவ்வொரு செயலும் நாசமாக மாறும். எதுக்கெல்லாம் கையெடுத்து வைக்கிறாரோ, எதெல்லாம் செய்ய பார்க்கிறாரோ, எப்படி எல்லாம் முன்னேற பார்க்கிறாரோ எல்லாத்திலும் நொஸ்தான். அல்லாஹ்வோட தொடர்பும் இல்லாம பேசிடும், நல்லவட தொடர்பும் இல்லாம பேசிடும். இன்னும் பாவத்துல முன்னேறி கொண்டு போவார். எந்த அளவுக்கு பேசிடுவார் என்றா ஹராம் ஹலாலா மாறி இருக்கு. பிறகு விளங்காது. ஏசில்ல என்னுடைய கெட்ட தைக்கிற முடியும் தானே. அவன் பெரிய எடுத்து போட்டா என்ன, அவனை தொப்பி எடுத்து போட்டா என்ன, அவன் பேனை எடுத்தா என்ன, அவன் கொப்பி எடுத்தா என்ன. சகோதரி இப்படித்தான் போடும். இப்படியே வந்து அதனுடைய சாயலே இல்லாம நல்லதிலே உள்ளத்துல இல்லாமல் போனதன் பின்னால் இவர் ஒரு மோசமான மனிதனாக மாறிடுவார். இவருக்கு நலவு விளங்காது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக சொல்லுகிறான், மனிதர்களை பார்த்து, மௌலா ரசூல்மார்களை பார்த்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் தந்தவைகளில் நல்லதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? மூமின்களாக எம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களாக நீங்க வாழுங்க. இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதனாக இருந்தா அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. நல்லதை சாப்பிடுங்க, ஹலாலை மட்டும் சாப்பிடுங்க. பெரிய டிபேட் சகோதரி, நமது வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். ஹராமான பேனையில நாங்கள் ஒரு பாடத்தை படிச்சுட்டு அந்த பாடத்தில் நாங்கள் நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்துட்டு போய் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியம் எல்லாம் ஹராமாக மாறும். ஏன்? இன்னத்தோட சொத்து, இன்னத்தோட அனுமதி இல்லாமல் எடுத்து நாங்கள் பாவிச்சோம். அனுமதி இல்லாமல் அவருடைய செய்யார் புக் எடுத்து நாங்கள் எழுதிப்போம். அனுமதி இல்லாமல் அவருடைய உடுப்படுத்தி நாங்கள் உடுத்திப்போம். அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உடைமைகள் நாங்கள் பாவிச்சிருப்போம். விளையாட்டு லேசில்ல சகோதரர்களே. இன்னொருவருக்கு சொந்தமான ஒன்று எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஒரு மனிதர் பாதையிலிருந்து ஒரு பொருள் எடுக்கிறார், இஸ்லாத்தில் லுக்தாவுடைய சட்டம் இருக்குது. உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அதுக்குரிய எங்களுக்கு உரிமையோடு எடுக்கல. அதை கையில் எடுக்கிறவர் அது உரிமையோடு பாதுகாக்கணும். அவர் சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒன்று கூடிய இடங்கள், மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் சென்று அவர் சொல்ல வேண்டும், இப்படியான பொருளை கண்டெடுத்திருக்கிறேன், யாராவது இருக்கிறீர்களா, வாருங்கள், அதை அடையாளம் சொல்லி எடுங்கள் என்று அவரை எல்லாம் பண்ணணும், அறிவித்தல் செய்யணும். அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த இன்னொரு பொருள் எடுக்கலாம், பாவிக்கலாம். நாங்கள் எப்படி சர்வசாதாரணம் என் உம்மாப்பட சல்லி மாறி, என் உம்மாப்பட சொத்து மாறி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னொருத்தர கார்டு எடுத்து நாங்கள் கேன்டீனில் போய் வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஈமான்ல புறப்பாடு வந்து அந்த அளவுக்கு புறப்பாடு யோசிச்சுப்பார். வீட்டுக்கு மெசேஜ் போகுது, மகன் சாப்பிட்டு இருக்கிறார், 500 ரூபா வெட்டி போடுது, பாப்பாட போடுங்க மெசேஜ். பாப்பா கேட்குறாரு,
ஹசரத் மகன் 500 ரூபா செலவழிச்சிருக்காரு, என்ன இது இன்னைக்கு விசாரிச்சா மகன் எடுத்துக்கல, காடை நண்பன் எடுத்துட்டு பேசிக்கிறாரு, மகனுக்கு தெரியாது. ஹராம் ஹராம். யாருக்கிட்ட சொல்லி அது இல்லாம போறீங்க? இப்படி நாம எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியாமல் இல்ல, தெரியும். அல்லாஹ் ஆலம். ஏண்டா எங்களோட உள்ளங்கள் துருப்பிடிச்சு, அதனுடைய பாரதூரம் உள்ளத்துக்கு விளங்குது இல்ல. சகோதரி இதை தின்னுட்டு எவ்வளவுதான் அழுதாலும் மேல் இல்ல, எவ்வளவுதான் மன்றாடினாலும் மேல் இல்ல, துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் ஏறெடுத்து கூட பட மாட்ட மாட்டான். இந்த மாதிரி மக்களை கணக்கெடுக்க மாட்டான் அல்லாஹ். யார் இன்னொருடைய பொருள் எடுத்து தின்றாரோ, யார் இன்னொரு பொருள் இன்னொரு தண்ணி எடுத்து குடிக்கிறாரோ அனுமதி இல்லாம, இன்னொரு சல்லி எடுத்து பாவிக்கிறாரோ, இன்னொரு உடுப்பு உடுத்துறாரோ, இவர் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செய்கிறார், நீண்ட பிரயாணம், அந்த பிரயாணம் போய் எந்த அளவு கண்டா அவருடைய அக்பர், அவரே கேட்டுக்கொண்ட ஹதீஸ, தலைகள் எல்லாம் எழுத்தறிவினாங்க, மன்னார்ல இன்னைக்கு வாரண்டா, வேற ஊர்ல வாரண்டா, தலைகள் எல்லாம் அப்படியே வாரியாயும் திருச்சி, தலையெல்லாம் முடியெல்லாம் வீசி பட்டி, உடம்பெல்லாம் தூசி ஆயிக்கும், பார்த்தாவே கவலை வரும் அவரோட முகத்தை பார்த்தா. ஒரு இயலாத ஒரு மனிதர் கூட அவர் உதவி செய்வார் அவருடைய அந்த நிலைமையை பார்த்து. அப்படி ஒரு பாவமான ஒரு நிலைமையில் இருப்பார் ஒரு பிரயாணம் செய்தவர். இந்த மனிதர் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார், ஒரு பிளைட் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட் பறந்து கொண்டிருக்குது. திடீரென்று அங்கே அறிவித்தல் செய்யப்படுது, ஃப்ளைட் இப்போ உள்ள போகுது, உங்களோட தெய்வங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்கட்டு அறிவித்தல் செய்யப்படுது. ஹதீஸ் நம்ம தெளிவுக்கு சொல்கிற வேலை மாதிரி. இப்போ எல்லாரும் தடமாறுறாங்க. அடி அதில் ஒரு மனிதர் நிற்கிறார், இஸ்லாமியர். அவர் என்ன செய்யறார்? அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துது. அல்லது கப்பல்ல போய் கொண்டிருக்கிறாரு, கப்பல் தாழ போகுது, சொல்றாங்க கப்பல் தாழ போகுது, உங்களோட தெய்வங்கள்ட்ட நீங்க துவா கேட்டுக்கோங்க, சொல்லி நீங்க இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லப்படுது. கத்துறார், கதறார். இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் இவரை பாப்பான். இப்ப சோலே அல்லாஹ் இவரை பாப்பான். இப்ப துவா கேட்கிற அல்லாஹ்க்கு தெரியும். அந்த அல்லாஹ் யாரு? அவன் தான் சொல்லுகிறான், அடியானே நீ என்ன கேளு நான் தாரேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் சொல்றான், நீ கேளு நான் உனக்கு தருவேன். சகோதர பெரியார்களே, அவ்வளவு இரக்கமான அல்லாஹ், துவா கேளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், அவன் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்ல போறான்? சகோதர பெரியார்களே, இவர் கையை கத்தி கதறும் போது இவர் திண்ட சாப்பாடு ஹராமாகிது. மத்தாஹு ஹராம். அன்றைக்கு ஃப்ளைட்ல போகக்குள்ள அவர் திண்ட சாப்பாடு ஹராம். கப்பல்ல போறாரு, திண்ட சாப்பாடு ஹராம், குடிச்சிக்கிற தண்ணி ஹராம், உடுத்திக்கிற உடுப்பு ஹராம். கதறாரு, அழுகுறாரு. எப்படி துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள போறான்? துவா கபூல் ஆகிறதுக்கு இவர் சுத்தமாகிக்கணுமே. தய்யிபாத் இல்லை இவர்கிட்ட. இவர் உடுப்பும் ஹராம், தண்ணியும் ஹராம், சாப்பாடும் ஹராம். இப்படி துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள போறான்? சகோலே, இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அல்லாஹ் இவ்வளவு இரக்கம். இந்த அளவுக்கு என்ன நபி அவங்க சொன்னாங்க, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் 3 பேருடைய துவாவை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படுவான், அது மறுக்கப்பட மாட்டாது. அதில் ஒருவர் தான் துவாவுல் முசாஃபிர், பிரயாணியுடைய துவா. பிரயாணம் செய்யக்கூடியவர் ஹலாலான ஒரு பிரயாணம், நல்ல நோக்கத்துல போறாரு, இவரு அந்த பிரயாணத்துல என்னத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். பிரயாணியுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்யறான். ஆனா இந்த பிரயாணியுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். இல்லையே காரணம் ஹராம். சகோதரி பெரிய சில நேரம் அவர் அந்த பிரயாணத்துல டிக்கெட் எடுத்தது இன்னத்துல சல்லியா இருக்கலாம், பிரயாணம் போற இடத்துல டிக்கெட்டு இன்னத்துல சல்லியா இருக்கலாம். அதனால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். லேஸ் இல்லை சகோதரி பெரியார்களே, ஹலால் ஹராம் என்றது லேஸ் இல்லை. அது இன்னொருத்தரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னொருத்தரோட உடைமை. அதை எங்களுக்கு எடுக்க இயலாது, அதை கையில் எங்களுக்கு பிடிக்க இயலாது, அது பொல்லாத பாவம். அதனால எங்களுடைய எதிர்காலம் அது மிச்சம் தூரம் சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம் வாழ இருக்கிறோம்? வயது எல்லை எடுத்து பார்த்தால் வாழ இன்னும் காலம் இருக்கிறது. மௌத்தி நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலம் என்ற ஒரு லட்சியம் நமக்கு இருக்கிறது. இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும். என் உமாவை நல்லா சந்தோஷமா வைக்கணும், என் பாப்பாவை சந்தோஷமா வைக்கணும், என் குடும்பத்தில் நானா தம்பி தங்கச்சியில் சந்தோஷமா வைக்கணும் என்ற பெரிய மனக்கோட்டைக்கும் அந்த மனக்கோட்டை எல்லாம் நிறைவேற்றதுக்கு நாங்கள் சுத்தமாயிக்கணும்.
இங்கே சாக்கடையாக இருந்து கொண்டு நான் ஊத்தையாக இருந்து கொண்டு எவ்வளவுதான் கையை தூக்கினாலும் அதுதான் நடக்கும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் துவாவை. எனவே சகோதரி பெரியார்கள், அதனால தான் இந்த விஷயத்தை நிச்சயம் யோசனையாக இருக்கணும். யாரு ஹராமான விஷயத்தை தொடர்ந்து பாவிக்கிறாங்களோ, ஹராமானத்தை அல்லாஹ் தடுத்தத்தை யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ, இவங்களுக்கு அல்லாஹ் வெக்கத்தை கலட்டிடுவாங்க. நான் சொல்ல தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, வெக்கம் ஈக்காது இவங்களுக்கு. எந்த அளவுக்குண்டா சொல்றாங்க, இதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அல்லாஹ் சொர்க்கத்துல வாழ வச்சார். உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னah, ஆதமே நீங்களும் உங்களோட மனைவி சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அல்லாஹ் சொன்னார். சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போட்டான், இங்க போக வேணாம், அதை தின்ன வேணாம். அப்ப ஒரு கனியை ஒரு மரத்தை அல்லாஹ் காட்டினா, இங்கேயே வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நீங்க போய்க்கிறவானா பதக்கூனா மினல் ஸாலிமீன், போனா நீங்க ஒரு அநியாயக்காரனா ஆயிடுவீங்க. இப்படி அல்லாஹ் ஒரு முறையை சொன்னான், செய்யாதீங்க. அப்ப செய்ய வேணாம், ஹராம் தானே, செய்யக்கூடாது. ஏதோ சைத்தான் வாரானிப்ப, சைத்தான் அப்படித்தானே, எது செய்ய வேணாம் என்றோ சைத்தான் அதை தூண்டுவான். சில பேரும் சைத்தான் மிச்ச நெருக்கம் இறக்கம் கூட, ஒரு ரூல்ஸை போட்டு செய்ய வேணாண்டா, செய்டா கேஸ் சொல்லுங்க, இல்லை தானே பார்த்தோ பார்க்கவே செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, இருந்தும் இன்னும் செய்யக்கூடாது. ஸ்கூல் ரூல்ஸுக்கு மாற்றம் செய்யறதும் ஹராம் தான். இவரு வேற வேலை செய்யறாரு, படிக்கணும்னா படிக்கிறது படிச்சுதான் ஆகும். வேற வேலை செய்யறாருன்னா அவர் முறையில்லாம இருக்கிறார், ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். படிக்கிற நேரத்துல படிக்கணும், மற்ற படுக்கிற நேரத்தில் படுக்கணும். நாங்க என்ன செய்யறோம், படிக்கிற நேரத்தில் படுக்கிறோம், படுக்கிற நேரத்தில் விளையாடுறோம். வித்தியாசம். நாங்கள் எல்லாம் சைத்தாண்ட மிச்சம் நெருங்கிய கூட்டாளிகளாகிட்டோம். பாதுகாப்போம். இப்போ சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹவ்வா மனைவிமார்கள் ரெண்டு பேரும் வச்சு சொல்றான். என்ன சொல்றான், நீங்க அல்ல இந்த மரத்தை தின்னவானா, அணியை தின்னவானான்னு சொன்னா தானே, படிக்காதீங்க, நீ தின்னுங்க, தின்னா ரெண்டு பேரையும் நல்லா மலக்காக்கிடுவான். எப்படி இப்ப எப்படி டேப்லெட்டை கொடுக்குறான், விட்டமின் தான், இப்படி செஞ்சா இப்படி நடக்கும். தூள் போடுறான், தூள் பாவி, எக்ஸாமுக்கு தூள் பாவிச்சா நல்லா 2 முறைக்கும் பாடம் பார்க்கலாம், தூக்கம் போவாது. அப்படிதான் பாவிச்சவங்க ரகசியமா சொன்னது நான் சொல்றேன், நான் யோசிச்சு சொல்லலை. தூளை வாயில வச்சா நல்லா பாடம் பார்க்கணும், அதுதான் யூஸ் பண்ணினேன் என்று மன்னிப்பு கேட்டவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்யணும். இது யாரு, டேப்லெட், சைத்தான் போடுற விட்டமின். இவனே பாய் தூளை போடு, முடிச்சிக்கலாம், நல்ல கிக் கொண்டி உடம்புக்கு தலைவலி வராது, நல்லா முடிச்சு பாடம் பார்க்கணும். இது மாதிரி ஒரு விட்டமின் தான் அங்க கொடுக்குறாங்க. தின்னுங்க, நீங்க 2 மலக்காயிருக்கீங்க, தின்னுங்க, அல்லது ஒரு மௌத்தே வராது, சைத்தான் சொல்றான். இப்ப 2 பேர் என்னவோ தின்னுட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பாடத்துக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேவலப்படுத்த செஞ்சதல்ல, உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமையோடும் என்று அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலை. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், முதலாவது செஞ்ச வேலை, அவங்க தின்னுட்டாங்க, அவங்க நல்லா துன்யாவுக்கு விரட்ட முன்னுக்கு முதலாவது செஞ்ச வேலை என்னது, ஃபபதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, அவங்க 2 பேருடைய அந்த மறைவிடங்கள் வெளியாகிடுச்சு. சொர்க்கத்தில் யாரை எல்லாம் கலட்டிட்டான் சொல்றாங்க தஃசீர் உலமாக்கள். யாரெல்லாம் ஹராமான சம்பாத்தியத்தில் வளர்கிறார்களோ, இன்னொருடைய பொருளை சாப்பிட்டு இருக்கிறார்களோ, பிடிக்கிறார்களோ, உடுத்துகிறார்களோ, இவர்களுக்கு வெட்கம் கலட்டப்படும். வெட்கம் இல்லாம போகும், அவுரத்தை வெளியே காட்டுவார்கள். இன்னைக்கு எப்படிதான் வெளியிலே, நான் கொஞ்சம் வெளியில போறேன், எங்கட தாத்தம்மார், எங்கட உம்மமார், எங்கட சாட்சிய மகள்மார் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. சில நேரம் அவங்களோட தொழில, வாப்பாட தொழில செஞ்சுக்கொண்டாங்க. நான் இங்க எடுக்கிற மெசேஜ் வாப்பாக்கு சொல்லணும், போய் வெட்கம் இல்ல. உடுக்கிற உடுப்பு எப்படி, இஸ்லாத்திலே உடுப்புக்கு வித்தியாசம். இஸ்லாம் எதை விரும்புதோ அந்த உடுப்பு இல்ல, உடுக்கிற உடுப்பு. அவங்களோட அங்க அவயங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு இறுக்கமான அல்லது உள்ளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் விளங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உடுத்துகிறார்கள். கேவலமான உடுப்புகளை உடுத்துகிறார்கள். இஸ்லாம் சொன்ன உடுப்பு அல்ல. இதெல்லாம் காரணம் இதுதான். எங்கேயோ ஒரு இடத்தில் ஹராம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லது நாம் நம்மை எடுத்துக்கொள்வோம், நமக்கு கொஞ்சம் இஸ்லாம் சொல்ல முறைப்படி ஒரு கொண்ட வெட்ட எங்களுக்கு விருப்பம் இல்லை, அல்லது கொஞ்சம் நாங்கள் வெளியில போய்த்துட்டோம் என்றா உடுக்கிற உடுப்பு முட்டுக்காலுக்கு மேல. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல பார்த்துக்க நேராக பார்த்துக்க, உடுக்கிற உடுப்பு முட்டுக்காலுக்கு மேல.
ஒரு மாலையை போட்டுக்கொண்டு ஒரு சங்கிலியை போட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு வேற லெவலில் கிடைக்கிற பார்த்துட்டு சொல்ற லெவலில் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு இஸ்லாமியனுக்கு அழகு இல்லை. நல்லதை செய்யோடும், நல்லதை சாப்பிடோடும், நல்லதை உடுத்தோடும், நலவை மட்டும் செய்துவிட்டு மௌத்தாகும். இது நல்லா எதிர்பார்க்கிறாங்க. எனவேதான் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த முதலாவது வேலை அந்த அவுரத் வெளிப்பட்டு விட்டது. சகோதர பெரியார்களே, வாலிபர்களே, எந்த அளவுக்கு என்றால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், முன்னால வாழ்ந்த இந்த சமுதாயம், அதாவது சலஃபு சாலிஹீன்கள், இவர்களுடைய மனைவிமார்களுடைய நிலையை பாருங்கள். சலஃபு சாலிஹீன்கள் வியாபாரத்துக்கு காலையில் கடைக்கோ தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ சென்றால் அவர்கள் ஜுப்பாவை பிடித்துக் கொண்டு சொல்வார்களாம், காலையில் வந்து இத்தகுல்லாஹ ஃபீனா, எங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுவோம், எங்களை திருப்திப்படுத்தணும், எங்களுக்கு நல்ல மீன் இறைச்சி கோழியை கொண்டு தரணும், நல்ல உப்பு புளி பட்டத்துக்கு சாப்பிடணும் என்றதுக்காக வேண்டி நீங்க ஹராத்தை ஒழிச்சு கொண்டு வராதீங்க, இத்தகுல்லாஹ் ஃபீனா, எங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. சலஃபு முன்னோர்களுடைய மனைவிமார்கள் பாப்பா வெளியில போகல, கணவன் வெளியில போகல, ஜுப்பாவை பிடிச்சு சொல்லுவாங்களா, ஹலாலை மட்டும் கொண்டு வாங்க, எங்களை பிள்ளைகள் ஹலாலை மட்டும் தான் செய்யணும். அவ்வளோ பேருது சகோதரர்கள், அவ்வளோ பேருது. அதனாலதான் ஹலாலுக்கு நிறைய சிறப்புகள். ஹலாலை திண்டா வேற வாழ்க்கை செழிப்பாகும், புத்தி கூர்ம இன்னும் கூறும், நல்ல சிந்தனைகள் வரும். கெட்ட சிந்தனைகள் உருவாவதற்கு காரணம் ஹராமான ரத்தம் உடம்பில் இருப்பதுதான். அந்த நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், நல்ல பேச்சுகள் வெளியாக வேண்டும் என்றால் நாம் நல்லதை மட்டும் உண்ணோடும், நல்லதை மட்டும் உடுக்கோடும், நல்லதை மட்டும் பருக வேண்டும். சகோதர பெரியார் சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இமாம் அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு தெரியும், பெரியோர் இமாம். இவங்களுக்கு சொல்லுவாங்க இமாமுல் ஹரமைன். நல்லா கேட்கும், தூங்கிறவாங்க. இமாமுல் ஹரமைன், 2 ஹரத்துக்கு இமாம், பெரிய தலை சிறந்த ஒரு ஆளி. எந்த அளவுக்கு என்றால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யாரும் இவரிடத்தில் விவாதத்துக்கு வர மாட்டார்கள். அவ்வளவு ஆதாரத்தோடு பேசக்கூடியவர். அனைவரும் பயம் விவாதத்துக்கு போறதுக்கு. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு ஆளித்தான் இமாம் அபுல் மஆலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவரோட வாப்பதான் இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ். இவங்க மனைவி திருமணம் முடித்து புள்ள வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. புள்ள கிடைச்சதோட மனைவிக்கு 2 விஷயம் சொல்றாங்க, நான் மகனா வளர்க்க ஆரம்பிக்கிறோம், எந்த ஹராமான பொருளும் மகனுக்கு கொடுத்துடக்கூடாது, சுத்த ஹலால்ல மட்டும்தான் மகனை வளர்க்கணும் என்ற ஒரு கண்டிப்பான உத்தரவை மனைவிக்கு சொல்லிட்டு குடும்ப வளர்ப்பு ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வளர்த்து கொண்டு போற இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் லுஹர் தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டதோட பள்ளிக்கு போறாங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மனைவியும் மகனை வீட்டுல விட்டுட்டு கிச்சனுக்கு போறா, கூட்டி வேலை செய்யறதுக்கு சமைக்கிறது. மகன் அழுது கொண்டிருக்கிறார், குடிச்ச ஊடுதான். சத்தம் கேட்டா பக்கத்து வீட்டுக்கும் கேட்கும். சத்தம் போட்டு அந்த புள்ள கதறி கதறி அழுது கொண்டிருக்கு. இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு அடிமை பெண்ணிக்கிறார். பக்கத்து வீட்டுல ஒரு அடிமை பெண்ணிக்கிறார். அந்த அடிமை பெண் சத்தத்தை கேட்டதோடு தாங்கி கொள்ளல யாருமே. ஒரு புள்ள அழுத யாருமே போய் ஓடி தூக்குறதானே. இப்ப அதை பாரு, அவ ஓடி வந்து கட்டி அடிச்சு புள்ளையை தூக்குறா. அழுக நிற்கிறது இல்லை, அப்படியே என்ன செய்யறா, அவட மார்பகத்தில் வச்சு பாலை கொடுக்குறா. யாரு? பக்கத்து வீட்டுல இருந்து அடிமை பெண். உம்மா கிச்சன்ல, வாப்பா பள்ளியில. இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுதுட்டு அப்படியே வாராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா திடீரென்று யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏட்ட பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். இப்படி ஓரமாக நின்றுட்டான். மனைவி கூப்பிட்டு எடுக்கிறாங்க. என்ன இது? மனைவி வந்து பார்க்குறா, பால் கொடுக்குறாங்க. ஊராக்கள் அவனோட அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. கூப்பிட்டு எடுத்து அந்த பிள்ளையை தூக்கி அந்த பச்சை பாலகண்ட விரலை அவங்க என்ன செய்யறாங்க, தாண்ட விரலை வாயிலுக்கு போட்டு அப்படியே சத்தி எடுக்க வைக்கிறாங்க. குடிச்ச பால் எல்லாத்தையும். அந்த புள்ள மூச்சு திணறி சின்ன புள்ள எப்படி கத்தும், கை குழந்தை எல்லாரும் பேசுறாங்க. என்ன இந்த மனுஷனுக்கு பிடிச்சிட்டா, இவன் தேவையில்லாத வேலை செஞ்சு போய் இப்படி என்ன ஒரு பாலை தான் கொடுத்து, என்ன நாங்க நினைக்கிற மாதிரி பிஸ்கட் தான் எடுத்தேன், என்னோட டோபி தான் எடுத்தேன், சோம தான் தூக்கினேன் என்று நாங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப என்னடா பாலை குடிச்சா என்ன நடக்க போகுது, இது என்ன அலட்டி கொண்டிருக்கிறாருன்னு குறையா பேசுறாங்க எல்லாரும். இப்ப எல்லாம் முடிஞ்சதோட எல்லாரும் குறை சொல்லுங்க, நான் செய்யறேன் அவர் விரல போட்டு எடுத்து சத்தி எடுக்க வைக்கிறார். எடுத்து சொல்றாரு, இது யாரு தெரியுமா, இது ஒரு அடிமை பெண். அடிமை பெண் எப்படி ஏழை பிள்ளைக்கு வந்து பால் கொடுப்பாள்? எஜமான் அனுமதி இல்லாம, அவ எஜமானுக்கு
அவளுக்கு எப்படி கொடுக்க உரிமை கெட்டுக்கிறாங்க இல்லை சகோதரி பெரியார்களே. சொல்லப்படுது எந்த அளவுக்கு என்றால் இமாம் அபுல் மாலி ரஹ்மத்துல்லா, முன்னால் சொன்னேன் இவங்க தான் அவங்க அபுல் மாலி ரஹ்மத்துல்லா. இவங்க பெரிய இமாம், பெரிய ஹதீப், பெரிய ஒரு பயான் பண்றவர், கிளாஸ் நடத்துறவர். இவர் பயான் பண்ணக்குள்ள காலப்போக்கில் கொஞ்சம் வாய் கொன்னலாகும், பேசக்கூட கொஞ்சம் கொன்னலாகும். சில ஹதீஸ்கள் சொல்லக்குள்ள கொஞ்சம் பிழையாகிற மாதிரி ஆகும். அவங்க சொல்லுவாங்களாம், தில்கல் பாக்கியா, ஒரு வார்த்தை பாவிக்கிறாங்க, தில்கல் பாக்கியா. என் வாப்பா ஒரு சம்பவத்தை சொன்னார் எனக்கு. அடிமை பெண் வந்து எனக்கு பால் கொடுத்தாள் என்று விரல போட்டு பாலெல்லாம் வெளியெடுத்தது வாப்பா சொன்னாரு. அந்த டைம்ல கொஞ்சம் பால் எங்களுக்கு வயிற்றுல ஈந்திக்குது. அந்த கொஞ்சம் பால், ஹராமான பால் தான் எனக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு கொன்னல் ஏற்படுத்துது என்று சொல்றாங்க. அந்த ஹராமான பால் தாக்கம் தான் இன்னைக்கு எனக்கு வாய் கொன்னல் ஆகுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் சொல்றாங்க. அதனால ஹராம் தெளிவு, ஹலால் தெளிவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான அம்மா வாப்பாக்கு நாங்கள் பொருந்திக்கிறோம், ஹலாலான சல்லியில நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஹலாலான முறையில, ஹலாலான சல்லியில, ஹலாலான சாப்பாடை தின்னு, ஹலாலான பேனை கையில பிடிச்சி, ஹலாலான எங்களை கொப்பியை கையில் எடுத்து எழுதி, ஹலாலான முறையில் இங்கிருந்து போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.